ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை. நீ வாழ்க்கையில் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் நேரம் நெருங்கிவிட்டது. நமக்கு 1000 தடைகள் வந்தாலும் நம் தடைகளை ஒருமுகமாக நொறுக்கக்கூடியவர் நம் முருகப்பெருமான். நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். என் மீதான நம்பிக்கையும் உனக்கு குறைந்து விட்டது. அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும். எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே, முயற்சியை கைவிடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு எப்பொழுதும் பேசு. நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ எப்பொழுது என்னிடம் வந்து முழு மனதோடு பேசுவாய்? நீ எப்பொழுது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் அது உன்னால் செய்ய முடியும். அதை உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய். அது நிச்சயம் நன்மையில் முடியும், பல லாபங்களை தரும். உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருக்கிறாய். அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது. உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடக்கப் போகின்றன. உன் நல்ல எண்ணங்களுக்கு அது நான் கொடுக்கும் பரிசு. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே, அதை நினைத்தும் பார்க்காதே. அதை நீ மறந்துவிடு. நடந்தது நடந்து முடிந்துவிட்டது. இனி நடக்கப் போவது அதை மட்டும் நீ சிந்தித்து பார். நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பல சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன. மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது. எதை எப்படி செய்து முடிக்க வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. உன் பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கு என்று ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன். விரைவில் உனக்கான சரியான காலம் சூழல் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது அது உருவாக்கப்பட்டு உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக யார் தடுத்தாலும் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல நிலையில் நீ இருப்பாய். நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்வாய். உன் வாழ்க்கையில் நீ மேன்மேலும் உயர்வதற்கான நல்ல காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே நீ செய்ய தொடங்கு. நிச்சயம் நீ நினைத்த மாதிரியே நல்ல காரியம் உன்னால் இன்றே நடைபெற தொடங்கும். என் ஆசை உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த நல்ல காரியத்திற்கான முதல் வேலையை, முதல் பிள்ளையார் சொல்லியை நீ போட்டுவிடு. நிச்சயம் அதில் பல வெற்றிகளை குவித்து தரும். உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி அமைத்து தருகின்றேன். அதற்கான கால நேரம் எல்லாம் கூடி வந்து விட்டது. யார் தடுத்தாலும் இது நிச்சயம் நிறைவேறியே ஆகும். நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். உன் எண்ணங்களில் மட்டும் கவனம் வைத்துக்கொள். ஏனென்றால் உனக்கான காலம் இது. இது சரியான நேரம், சரியான காலம். சரியான முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய். உனக்கான காலம் கனிந்து வந்துவிட்டது. உன் மனதில் நினைத்ததை நீ செய்ய வேண்டிய நேரம் இது. கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எதுவும் சாத்தியம்தான். நான் உன்னோடு இருக்கையில், நான் இருக்கும் பொழுது நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லாத பட்சத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். நீ செய். அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு என்ன ஒரு நல்ல காரியம் செய்ய நினைக்கின்றாயோ அதில் மட்டும் கவனம் செய். அது நிச்சயம் நன்மையில் முடியும். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என் அப்பா என்னுடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இதை நீ இப்பொழுதே செய்ய தொடங்கு. எனக்காகத்தானே காத்திருந்தாய். நானே உன் வீட்டிற்கு வந்து விடுவேன். பிறகு ஏன் குழப்பம்? செய். நிச்சயம் அது நன்மையில் முடியும். உன்னை காண வந்து விட்டேன். இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். உன் நிழலாக உன் கூடவே இருப்பேன். என்னுடைய விபூதியை எடுத்து நீ பூசிக்கொள். நிச்சயம் அது உனக்காக மட்டுமே இருக்கின்றது. அது உனக்கு துணை இருந்து நீ செய்ய வேண்டிய காலத்தில் எல்லாம் நிச்சயம் நல்லது நடக்கும்படி அது உனக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கும். உனக்கு வெற்றி நிச்சயம்.
கடவுள் உன்னோடு இருப்பேன், நான் இருக்கின்றேன், நான் பார்த்து கொள்வேன் என்னும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயம் நான் உன்னை பல சூழல்களிலிருந்து, கஷ்டமான இக்கட்டான சூழல்களில் இருந்தும் நான் உன்னை பார்த்து காத்து கொண்டு வருகின்றேன். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும். வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதாகரணமாக கற்பனை செய்து அச்சம் கொண்டே வாழ்கின்றாய். முதலில் அதை தூக்கி எறிந்துவிடு. அப்பா, என்னால் முடியவில்லையே என்று என்னிடம் வந்து புலம்புகின்றாய். கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன். என்னுடைய கரங்கள் உன்னை நிச்சயம் காப்பாற்றும். என் துதி உன்னை எப்போதும் உறுதுணையாக இருந்து உன் அருகிலேயே இருந்து உனக்கு பக்க பலமாக உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யும். ஓம் சரவணபவ என்ற பெயர் சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய விபூதியை எடுத்து பூசிக்கொள். உனக்கு நல்லது நடக்கும். நான் பார்த்து கொள்கின்றேன். நீ தைரியமாக இரு. நினைத்ததை செய்து முடிக்க உன் மனதில் நம்பிக்கையுடன் காத்து கொண்டு இரு. அது வெற்றியில் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாகவே நான் சொன்னது உனக்கு நடந்தே தீரும். ஏகப்பட்ட குழப்பங்களுடனும் பதற்றங்களுடனும் இருக்கின்றாய். வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனமானது, உன் இதயமானது துடிதுடிப்புடன் காணப்படுகிறது. ஏன்? எதற்காக? வீணாக எதற்காக இந்த கவலை? ஏன் இந்த குழப்பம்? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த துடிதுடிப்பு? நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு. உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. போகின்ற போக்கிலேயே போய்கொண்டிரு. எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாதே. அதை அப்படியே அங்கேயே விட்டுவிடு. மனதில் அனைத்தையும் சுமந்து கொண்டு நீ செல்லாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னுடைய மனம் அதிலேயே இருந்து வெளியே வர வேண்டும். வேறு பக்கம் திருப்பு. அப்போதுதான் அவற்றை பற்றிய எண்ணம் உன் மனதிலிருந்து இருக்காமல் போய்விடும். நான் உனக்காக அவதரித்தவன். என்னை முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா? அப்பொழுது நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகின்றாய்? உன்னை நல்லபடியாக உயர்த்தவே உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கின்றேன். தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். அது உணரும் காலம் மிக விரைவில் வரும். நான் வருடத்திற்கு முன்பும், நான் வந்த பின்பும், நான் வரும் முன்பும், பிறகு நடந்ததையும் நடந்து கொண்டு இருப்பதையும் நீ கண்டிப்பாக உணர்ந்து கொள்வாய். நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டு இருந்தாய்? நான் வந்த பிறகு உனக்கு எல்லாம் எப்படி அமைந்தது? எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி வாழ்கின்றாய் என்பதை நீயே சீக்கிரம் முடிவு செய்வாய். உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் கூட நீ நினைத்து விட்டாய். உன் அப்பா பார்த்து கொள்ள நான் வரமாட்டேனா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டு விடுவேனா? இதையெல்லாம் நீ சிந்திக்க மாட்டாயா? உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் இடத்தில் எவருமே நெருங்க விட மாட்டேன். தீய சக்திகள் கூட உன்னை நெருங்காது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை தீய வழியிலோ அல்லது வேறு யாராவது உன்னை நெருங்க விடவோ நான் செய்வேனா? நல்லவர்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருப்பார்கள். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே உனக்காக இருப்பார்கள். அந்த சூழ்நிலையை நான் வெகு 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 விரைவில் உனக்காக நான் அமைத்து தருவேன். நான் உனக்குள்ளேயே நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை துன்புறுத்த விட முடியாதபடி நான் செய்து கொள்கின்றேன். தெரிந்து கொள், எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும். நான் இருக்கின்றேன், நீ பயப்படாதே. உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் சிறு சிறு வயதுதான். பயப்படாதே. பெரியதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன். கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன். சின்ன சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே. மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன்னை நீயே பதற்றப்பட வைத்து விடாதே. வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணாக்காதே. உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய். உன்னை நம்பி உன் குழந்தைகளும் உன் குடும்பமும் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும். எப்படி உன் வேண்டுதல்களை நான் ஏற்றுக்கொண்டேனோ அதே போல நீ நல்ல மனதுடன் நல்ல எண்ணத்துடன் நீ என்னிடம் வந்து வேண்டினாயோ அதை சீக்கிரம் நான் நிறைவேற்றி தருவேன். நீ ஆச்சரியப்பட போகிறாய்.
கவலைப்படாதே குழந்தையே. என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகின்றாய். அதனால் நீ கவலையை விடு. என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது விழுந்துவிட்டது. என் பார்வை முழுவதுமாக உன் மீது மட்டும்தான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. பயப்படாமல் தைரியமாக துணிந்து செல். சந்தோஷமாக உன்னை வைத்துக்கொள். உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்துக்கொள். எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே. அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு. அப்படி நீ எண்ணுகின்றாய், அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள் தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நான் சொல்கின்றேன், அந்த எண்ணத்தை முற்றிலுமாக எதிர்த்துவிடு, தடுத்துவிடு. அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்குள்ளேயே வைத்து கொள்ளாதே. இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய ஆன்மா, உனக்கு வேண்டிய பணம், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கின்றேன். அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும். இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும். இனி சகல நலமும் வளமும் பெற்று நீ வாழ்வாய். தெய்வமாக நான் இருக்கின்றேன். வழி நடத்தும் கடவுளாக நான் இருக்கின்றேன். சர்க்குருவாக நான் இருப்பேன். உயிர் காக்கும் தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக நான் இருப்பேன். நெருங்கிய உறவினராக, சொந்த பந்தத்தில் ஒருவராகவும் நான் உன்னுடன் இருப்பேன். வாழ்வில் நல்ல வழிகாட்டியாக, நல்ல உறுதுணையாக, நல்ல எண்ணம் கொண்ட குணமுடையவராக, உனக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக நான் உன்னை பாதுகாத்து உன்னை எப்பொழுதும் என் கண் விழிகளில் நான் காத்து வைப்பேன். உன்னை மறக்கவே மாட்டேன். என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். உன் கூடவே நான் இருக்கும் பொழுது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். உனக்கு தற்பொழுது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகின்றேன். எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்ளாதே. நான் உனக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எவற்றையுமே எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. எல்லாமே எனக்கு தெரியும். என் அனுமதியின்றி உன் அருகில் எதுவும் நெருங்காது. உன்னை மிக சீக்கிரமாக திருப்திப்படுத்துவேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக் கொள்கின்றேன். எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு. உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதே. அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை இப்பொழுதே தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்கின்றேன். பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். பல கண்ணீர்களை நீ சிந்தியுள்ளாய், அதுவும் எனக்கு தெரியும். எத்தனை இரவுகளை நீ அழுது புலம்பிக் கொண்டு இன்னமும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். போகட்டும், அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. அழுதது போதும். எத்தனை இரவுகளை நீ முழிப்பில்லாமல் தூக்கம் இல்லாமல் கழித்தாயோ அது அனைத்தும் எனக்கு நன்கு தெரியும். அதனால் கவலைப்படாதே. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது. எல்லாமே உனக்கு வெற்றியே. எல்லாமே உனக்கு ஜெயமே. நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். உனக்கு நிறையவே பிரச்சனை இருந்தாலும் அதை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எங்கு போய் அழுது புலம்புவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். எனக்கென்று யாருமே இல்லையே என்று நீ ஏங்கும் மனமும் எனக்கு புரிகிறது. அப்பா, நான் என்றும் உன்னுடன் இருக்கின்றேன். உனக்கு யார் இல்லை? எல்லாருமே இருக்கிறார்களே. நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. யார் என்று சொல்கிறேன் தெரியுமா? அந்த கடவுளைத்தான் சொல்கிறேன். உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார். அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார். குருவாக நானும் இருக்கிறேன். உனக்காக எல்லாருமே இருக்கிறார்கள். உனக்காக அந்த கடவுளே இருக்கும் பொழுது நீ ஏன் எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்கின்றாய்? உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா? உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா? உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே. உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கின்றோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்களிடம் சொல்.
உடனே நாங்கள் தீர்த்து வைத்து விடுவோம். உனக்காக, என்னுடைய குழந்தைக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம். உன்னை படைத்தது யார் என்று எனக்கு தெரியாதா? உன்னை படைத்த எங்களுக்கு உனக்கு எது கொடுக்க வேண்டும், எது கொடுக்கக்கூடாது, எது உனக்கு நல்லது எல்லாம் எங்களுக்கு தெரியும். வயிற்றில் பிறக்க வேண்டும், யார் வயிற்றில் நீ இருக்க வேண்டும், யாருடன் நீ வாழ வேண்டும், உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் யார் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நாங்கள் உன்னை படைத்தோம். நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும். அதனால்தான் இவர்களுக்கு உனக்கு பிள்ளையாக நான் படைத்தேன். இப்பொழுது நடந்தது, இதற்கு முன்பு நடந்தது, இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. கவலையை பற்றி எங்களுக்கு தெரியாதது இல்லை. எல்லாமே சரியாகிவிடும் நேரம் நெருங்கி வந்து விட்டது. முன்ஜென்ம கர்மாவும் இச்சென்ம கர்மாவும் சேர்ந்துதான் சில பிரச்சனைகள் வந்து போகும். அது உனக்கு ஒரு படி தடைக்கல் மட்டுமே. கவலைப்படாதே. நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறேன். அது பெறுவதற்கு நீ தயாராக இரு. எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீ துணிந்து செல். கவலைப்படாதே. இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல, உனக்கு கவலையும் அல்ல, உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. அதற்கும் தீர்வு நீ கண்டுவிட்டாய். இனி நடக்கப் போவது எல்லாம் உனக்கு ஜெயமாகவே இருக்கும். சந்தோஷமாக இரு. நீ கேட்டது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீ எதிர்பாராதபடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமையும். என் வார்த்தையை நம்பு. உன்னை நான் படைத்தேன். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் நான் காட்சி அளிப்பேன். நான் உனக்கு காட்சி தரப்போகின்றேன். நான் கண்டிப்பாக உன்னை தேடி, உன் வீடு தேடி, உன் குடும்பம் தேடி நான் கண்டிப்பாக வருவேன். நீ ஏன் தேவையில்லாத செயல்களை எல்லாம் இழுத்து போட்டு கொண்டு செய்கின்றாய்? நான் உனக்கு எப்பொழுது எச்சரிக்கின்றேன். தேவையில்லாத செயல்களை நீ செய்யாதே. நீ கடந்து போனதை நினைத்து இடிந்து அமர்ந்து உட்காராதே. நீ அடுத்தவரோடு உன்னை ஒப்பிட்டு துவண்டு போய் அப்படியே அந்த இடத்திலேயே நின்று விடாதே. உன்னுடைய மனதை புதுமை கொண்டு பிறப்பித்து புது மனதாக, புது மனிதனாக, பிறந்தவனாக நீ துவண்டு வா. அது வேண்டாம், இது வேண்டாம் என்பதையெல்லாம் தூக்கிவிடு, தூக்கி எறிந்துவிடு. அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விடாதே. அதுவுமே உனக்கும் வேண்டாம். நீ தேவையில்லாத இந்த செயல்களையெல்லாம் நீ செய்யாதே. நான் சொல்வது போல செய். நீ சந்தோஷமாக இருப்பாய். உன் பாதையில் இனி எல்லாமே வெற்றியாகவே அமையும். நீ எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே. நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கக்கூடாது. நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நீ கலந்து கொள்வாய். அப்படி நடக்கும்படி நான் செய்ய வைப்பேன். எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் உனக்கு இயற்கையாகவே உண்டு. உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று நீ செயல்படுவாய். உனது துன்பங்கள் மறையப் போகிறது. கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகின்றாய். அனைத்துமே மாறப்போகின்றது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது. எவரையும் கண்டு நீ அஞ்சக்கூடாது. நீ செயல்படும் செயல்கள் அனைத்தும் சந்தோஷமாக செய். உன் வெற்றியின் இலக்கை நோக்கி நீ செயல்பட்டு நீயாக இரு. வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கின்றேன். உனக்கு எதை வேண்டுமானாலும் செய். என் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு முழு முயற்சியோடு செய். என்னுடைய துணை, என்னுடைய அருள் அனைத்தும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. மனம் தளராதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்த்தியவர் அனைவரின் மத்தியிலும் உன்னை தலை நிமிர்ந்து வாழும்படி நான் செய்வேன். நான் உன்னை மறந்துவிட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னை மறக்க மாட்டேன். நீ நல்ல பாதையில் செல்லவே நான் சில சுமைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இதை நீ சுமையாக நினைக்காதே. ஒரு சவாலாக நினைத்து அதை கடந்து செல். மகிழ்ச்சியாக இரு. தைரியமாக இரு. நான் உனக்கு அள்ளித்தரும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக அள்ளி கொடுக்கப் போகின்றேன். உனக்காக நீ கலங்கக்கூடாது என்று நான் அனைத்தையும் சரணாகதி அடைந்து விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன்.
நான் உன்னை நிச்சயமாகவே பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. நீ பெருமைப்படப் போகின்றாய். அப்பா, நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்ற எண்ணம் உன் மனதில் வர வேண்டும். ஏதாவது ரூபத்தில் நான் உனக்கு வந்து உதவப் போகின்றேன். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன. அனைத்தையும் நானே நடத்தி வைத்தவன். எனக்கு தெரியாதா உனக்கு எதை தர வேண்டும் என்று? கண்டிப்பாக உனது நல்லதையே, உனக்கு நல்லதே நடக்கும் அளவுக்கு நான் செய்து தருவேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாக சென்று களைத்து விடுவேன். நான் உன்னுடன் தான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பின்னால் நடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நிழலாகவும் வருகின்றேன். உனக்கு முன்னால் சென்று உன் கால்களை குத்தும் முட்களை நானே எடுத்து விடுகின்றேன். கவலைப்படாதே. உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன். நீ எதற்கும் பயப்படக்கூடாது. உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றித் தருகின்றேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே பழகு, நல்லதே எண்ணம் கொண்டு வாழ். நல்லதை மட்டும் செய்ய வேண்டியதுதான் உன்னுடைய முழு கடமை. உனக்கு தீமை செய்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும். அதனால் எப்பொழுதும் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உன்னால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை செய். உன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய் போதும். மற்றவர்களுக்கு செய்து அவர்களால் முடியாத, இயலாதவாறு செய்ய முடியாத சில செயல்களையும் ஒரு சிறு சிறு உதவிகளை உன்னால் முடிந்த அளவு நீ செய். நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும். உன்னுடைய கர்மங்கள் அனைத்தும் ஒழியும் காலம் வந்துவிட்டது. உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை பற்றி பெரும் நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்று நீ நினைக்கக்கூடாது. உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு. உன்னுடைய இயல்பான எண்ணத்திற்கேற்றவாறு உனக்கு நல்லதே நடக்கும். யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் நீ உன் குணத்தையும் உன் செயலையும் உன்னுடைய கர்வத்தையும் நீ மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய எண்ணங்களையும் நீ மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய அப்பாவான நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன். நன்றாக வாழ்ந்தவன் கெட்டுப்போவது இல்லை. துயரங்களில் போய் வீழ்வதும் இல்லை. அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றே கரையத் தொடங்கிவிட்டன. அதை நீ பெரிதாக எண்ணி உன் மனதில் சுமந்து கொண்டே செல்லாதே. எதுவரை போகட்டுமோ போகட்டும். உனக்கு நான் இருக்கின்றேன். ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். மனம் தளராதே. பிரச்சனைகள் என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று இருக்கும். வீட்டிற்கு கதவு என்று ஒன்று இருப்பது போல, அதற்கேற்ற ஜன்னல் ஒன்று அமைக்கப்படுகின்றது போல, உன்னுடைய பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு எப்பொழுதுமே வெளியே செல்லும் நுழைவு வாயில் என்று ஒன்று நான் அமைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது எவர் மூலியமானது உன்னிடம் வந்து சேரும்படி நான் வைத்து கொள்கின்றேன். நான் பார்த்து கொள்கின்றேன். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை என்று உன்னிடத்தில் நல்ல குணத்துடன் நீ வாழ்ந்து பழகு. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் விட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமைத்து தரப்போகின்றேன். எதை நீ வேண்டி என்னிடம் வந்தாயோ அது சீக்கிரத்தில் உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய். நல்ல மனதுடன் இருப்பாய். நல்ல குணத்துடன் வாழ்வாய். நல்லவர்கள் மத்தியில் நீ வாழ்வாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பெருமையாக நினைப்பார்கள். உனக்கான நேரம், உனக்கான நல்ல செயல், நீ எதை கேட்டு வந்தாயோ அந்த செயல்கள் அனைத்தும் உனக்கு சீக்கிரம் நிறைவேறப் போகிறது. இது என்னுடைய சத்திய வாக்கு. கர்மங்களை எல்லாம் குறைத்து கொள்ள ஒரு சிறிய வழியை நான் உருவாக்கப் போகின்றேன். அதை நீ தைரியமாக எதிர்த்து கொண்டு தைரியமாக முன்னேறி செல். நீங்கள் எப்பொழுதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டிருப்பதால் அனுபவிக்கும் சக்தியை நான் கொண்டிருக்கின்றேன். உனக்கு தேவையான சக்திகள் அனைத்தும் நானே தருவேன். அது துன்பம் என்று என்னிடம் உனக்கு புலம்பல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. அது துன்பங்கள் இல்லை. அது உனக்கு நான் கற்றுத்தரும் பாடமாகும். ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும், உன் குடும்பத்திலிருந்து வருகின்ற பிரச்சனையானாலும் சரி, நீ செய்யும் தொழிலிலிருந்து வரும் பிரச்சனையானாலும் சரி, அந்த பிரச்சனை என்று நினைக்காமல் அதிலிருந்து எந்த அனுபவத்தை நீ கற்றுக்கொண்டாய்,
யாரிடம் இருந்து எப்படியெல்லாம் நீ வார்த்தைகளையும் நல்ல அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய். உனக்கான சிறந்த அனுபவ பாடத்தையே நான் உனக்கு புகட்டவே அச்சிற்கற்களை உருவாக்கி உள்ளேன். அது உன் கர்மத்தின் விளைவாகும். முற்ஜென்ம பாவங்களின் கர்மங்களின் விளைவாகும். அதனால் இனி அதையெல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றன. அதற்காக நீ கவலைப்படாதே. உன்னுடைய கர்ம வினைகள் முடியப் போகின்றது. உன்னுடைய புண்ணிய காலங்கள் உருவாகப் போகின்றன. அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நீ வாழப் போகிறாய். நீ அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். மனதில் மகிழ்ச்சியுடனும் துணிவுடனும் நீ எடுத்த செயலை வெற்றியுடனும் செய். அது பலம் கண்டு நான் என்னும் அகங்காரம் இல்லாமல் உன்னால் முடிந்த அளவு சிறு உதவிகளை செய்து உன் குடும்பத்தையும் உன்னையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டவில்லை. நம்மால் சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகிறோம். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இது நல்லதல்ல. அந்த மனிதனின் பலம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது? அவன் நன்றாக இருந்தாலும் சரி, அவன் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அது அவன் செய்த பாவ புண்ணியங்கள் ஆகும். ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே. அவனுக்கு நல்ல எண்ணமும் நல்லதும் நடக்க ஆரம்பித்து விட்டால் கவலைப்படுகிறார்கள். அதை போலத்தான் நம்முடைய எண்ணமும் நம்முடைய குணமும் நம்முடைய செயல்களும். நமக்கும் நலம் கிட்டும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இடு. யார் என்ன நினைத்தாலும் கவலைப்படாதே. நாமும் பாக்கியசாலிகள் என்ற எண்ணத்துடன் இடு. எப்பொழுதுமே ஒரு நல்ல சிந்தனையுடன் வாழ்ந்து பார். அதுவே உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும். அதுவே உனக்கு நல்ல செயலையும் நல்ல சிந்தனையையும் நல்ல எண்ணங்களையும், ஏன் ஒரு சிறு துளி வெள்ளம் போல உனக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி கொண்டே இருக்கும். உன்னுடைய குடும்பத்தையும் நல்ல எண்ணத்துடன் உருவாக்கி கொண்டே இருக்கும். நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்து செல்லப் போவதில்லை. ஒன்றும் கிடையாதே. அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான். அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆகவே முதலில் பொறாமைப்படுவதை விட்டுவிடு. பொறாமையை வென்றுவிட வேண்டும். அதை தூக்கி எறிந்துவிடு. உனக்கு நிறைய வேண்டியதை நான் செய்கின்றேன். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது. தை அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வைகாசி அமாவாசையும் அடுத்தடுத்த அமாவாசையும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் உனக்கான நேரம் உன் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களின்படி உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இனி வரும் காலம் உனக்கு நல்லதாகவே அமையும். முதல் பாகமாக நீ கஷ்டப்பட்டு விட்டாய். இரண்டாம் பாகமாக மகிழ்ச்சிக்கான அறிகுறிகள் உன் வாழ்வில் வந்து சேரும். அதை நீயே கண்குளிர பார்ப்பாய். உணரவில்லை என்றால் கண்டிப்பாக என்னிடம் கூறு. அதற்குரிய சில நாட்களில் நான் உனக்கு விடை தருகிறேன். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்ச்சியாகவே அமையும். உனக்கு பிடித்த மாதிரியே உன் வாழ்க்கை அமையும். நானே அதற்கு பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. அது உன் கையில்தான் இருக்கின்றது. கண்டிப்பாக பல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நீ பார்க்கப் போகிறாய். அதை அனுபவிக்க நீ எப்பொழுதும் போல் தயாராக இரு. உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றிக்கான அறிகுறியும் உன்னிடம் வந்துவிட்டது. மனம் தளராதே. நீ உயரமான இடத்திற்கு கொண்டு போகப் போகிறாய். வளர்ந்து எரியும் ஜோதியைப் போல ஜொலிக்கப் போகின்றாய். சந்தோஷமாக இரு. இனி உன்னுடைய வெளிச்சத்தில்தான் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். நீ ஒரு ஒளி போல உன்னுடைய ஒளி வெளிச்சத்தில்தான் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கப் போகிறது. அதனால் எப்பொழுதும் மனதை சோர்வாக வைத்து விடாதே. சந்தோஷமாக வைத்துக்கொள். உனக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் அதை தூக்கி தூரமாக வைத்துவிடு. எங்கே போய் அழுது புலம்புவது என்று நினைக்காதே. முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும். அதை எண்ணி மனதில் வைத்து சுமந்து கொண்டு வாழாதே. நீ தினமும் புலம்பி தவித்து கொள்வதை இனி தூக்கி எறிந்துவிடு. எப்படி செல்ல வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் அடுத்து எந்த நிலைமைக்கு போக வேண்டும், அதை பற்றி மட்டும் சிந்தனை செய்து கொள். அப்படி செய்தாலே நீ வாழ்க்கையில் முன்னேற தொடங்கி விடுவாய். பழையது
நமக்கு தீங்கு செய்தவர்கள், அவர்களை பற்றி நினைப்பது, அதை அனைத்தையுமே தூக்கி எறிந்துவிடு. அவர்களை மன்னித்து விடு. நான் பார்த்து கொள்கின்றேன். அவரவர் கர்மாக்கு ஏற்ற தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். நீ அதனால் அதை கண்டு கவலைப்படாதே. உனக்கு அப்பாவாக, அம்மாவாக, குருவாக, ஏன் உனக்கு நல்ல நண்பனாக கூட நான் இருப்பேன். உன்னுடைய ஈசனாக, உன்னுடைய குருவாக என்றும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ ஏன் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிடு. உன் கவலையை போக்கவே அந்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா? உன்னை படைத்த எனக்கு தெரியாதா? உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியாதா? உனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, இனி வரப்போகும் பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை நான் எப்படி காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டுமே எனக்கு தெரியும். நீ சிறு சிறு பிரச்சனைகளை கண்டு மனம் உடைந்து கொண்டிருக்கின்றாய். அனைத்தையுமே தூக்கி எறிந்துவிடு. உனக்காக, என்னுடைய குழந்தைக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம். உன்னை படைத்த எனக்கு உனக்கு எது கொடுக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியும். நீ எங்கு, எப்போது, எப்படி பிறக்க வேண்டும், யார் வயிற்றில் பிறக்க வேண்டும், யார் வயிற்றில் கரு உருவாகி அவர்கள் அப்பா அம்மாவாக உனக்கு இருக்கிறார்கள், நீ பின்பு உன் வாழ்க்கையில் எங்கு எப்படி செல்லப் போகிறாய், எந்த உயர்ந்த நிலையில் இருக்கப் போகிறாய் என அனைத்தையுமே எங்களுக்கு தெரியும். உன்னை பிள்ளையாக படைத்தேன். இப்பொழுது நடந்தது, இதற்கு முன்பு நடந்தது, இனிமேல் நடக்கப் போவது எல்லாம் எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கின்றது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய்? உன்னுடைய கவலைகளை பற்றி எங்களுக்கு தெரியாதா? உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ இதுவரை அனுபவித்தது பூர்வ ஜென்ம, முந்தைய ஜென்ம கர்மாவின் பலம்தான். இனி நடக்கப் போவது உனக்கு நிறைவான காலமாக அமையும். நீ தயாராக இரு. எந்த கஷ்டத்தையும் நீ அனுபவிக்கப் போவது இல்லை. உன் மகிழ்ச்சியான காலம் வந்துவிட்டது. கவலைப்படாதே. இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல, உனக்கு கவலையும் அல்ல, உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். உனக்கு அனைத்தும் ஜெயமாகவே அமையும். சந்தோஷமாக இரு. நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். என் வார்த்தையை நம்பு. உன்னை நான் படைத்தேன். எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி உன் மனதை சில நேரம் தியானங்களில் செலுத்து. சில நேரம் உன் மனதை கொஞ்சம் கட்டுப்பாடுடன், மன கட்டுப்பாடுடன் உனக்கான சிறு சிறு உடற்பயிற்சிகள், உன்னுடைய மனதை எந்த நிலையில் கொண்டு போனால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த செயல்களை செய். உனக்கு விருப்பமான செயல்களை சிறிது நேரம் ஒரு நாளில் செய்து பழகு. அதுவே உனக்கு மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன். நீ எப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றாய் தெரியுமா? இன்ப நிலை நீங்கி, துன்ப சுமையை நீங்கி நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய். அது இன்பமும் இல்லாமல், துன்பமும் இல்லாமல், இரண்டையும் சேர்த்து மனதில் சுமந்து கொண்டே வாழ்கின்றாய். அதை முதலில் தூக்கி எறி. அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கும் வாழ்க்கையை தூக்கி எறி. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான விஷயங்களை மட்டும் சிந்தித்துக்கொள். ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்த ஒவ்வொரு வடிவில் நான் ஒவ்வொரு உருவத்திலும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உனக்கு ஒன்று செய்யவில்லை, உனக்கு ஒன்றே ஒன்று சொல்லப் போகிறேன். தெளிவாக கேட்டுக்கொள். நினைத்தது அனைத்தும், நடந்தது அனைத்தும் தூக்கி எறிந்துவிடு. உனக்கு இனி அனைத்தும் நடக்கப் போவது நல்லதே. இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு. உனக்கு மிகவும் பொறுமை தேவை. தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். உன் விரதத்தின் பலனாக சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல நிலைமையில் வருவார்கள். அதற்கு முழு முதலாகத்தான் நீ இருக்கின்றாய். அதற்காகத்தான் உன்னை படைத்திருக்கின்றேன். கவலைப்படாதே. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. உன் அப்பன் நான் இருக்கின்றேன். தைரியமாக, சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேறி செல். உனக்கு நிழலாக நான் எப்பொழுதும் துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. என்னை முழுமையாக நம்பு. என்னை நம்பினால் ஓம் சரவணபவ என்று கமெண்ட் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உனக்கு வேண்டியவர்கள், உன் நலன் விளம்பிகள் அனைவருக்கும் இந்த பதிகம் உனக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும்.